Feb 25th ஒரு காட் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு, ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கிஃப்ட்டு, பெரிய பிளெஸ்ஸிங் பாப்பா எங்களுக்கு. ஈவன் அவள் பர்த் கூட வந்து அன்எக்ஸ்பெக்டடாக தான் போய் வந்தது. செக்கப்புக்குன்னு போனது, பட் வந்து டெலிவரின்னு சொல்லி அன்றைக்கி அட்மிட் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் இந்த 1 year வந்து பாப்பாவோட சின்ன 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 மூமெண்ட்ஸ் கூடி எல்லாமே ரொம்ப ரெக்கார்ட் பண்ணி, எல்லாமே ரொம்ப செரிஷ் பண்ணி, ரொம்ப ஹாப்பியாக ஒவ்வொன்றையும் பார்த்து 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 ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறோம். நீ உருவானதுலேருந்து உன்னை நல்லபடியாக உலகத்துக்கு கொண்டு வந்ததுலேருந்து எல்லாருமே ரொம்ப கேர் எடுத்து நீ ரொம்ப நல்லா இருக்கணும்னு பார்த்து சின்ன விஷயத்தில் ப்ரெக்னென்சி டைம்லையும் சரி, பிறந்த பிறகும் சரி, எதாவது பார்த்து பண்ணது எல்லாமே பாப்பா தான். பேரை வந்து என்கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் ஒரு 4-5 பேர் யோசித்து வச்சுருந்தேன். நான் ஃபஸ்ட்டு பேரை வச்சது ஆராத்யா. ஸோ அது பேர் சொன்னதுமே நான் யாருக்கெல்லாம் சொன்னேன், ஃபஸ்ட்டு ஒய்ஃப் தான் சொன்னேன். ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்களுக்கும். அம்மா தானே. ஸோ அதுக்கப்புறமா வீட்டில் அக்காக்கிட்டே சொன்னேன், அக்காவுக்கும் பிடிச்சிருச்சு, அம்மாவுக்கு எல்லாருக்கும் சொன்னதுன்னா எல்லாருமே ஃபஸ்ட் டைம் சொன்னப்போவே பிடிச்சிருந்துச்சி. யாருமே ஏன் எப்படி யோசிச்சு அந்த மாதிரி எந்த ஒரு கொஷனும் வரல, எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது பேர். டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்ன்ற மாதிரி அப்பாவுக்கு பிடிச்ச பேராக வச்சுட்டாரு அப்பாவே. ஒரு உண்மை சொல்லணும்னா 2 பேர்லன்னு சொன்னோம்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, பொண்ணுன்னா அப்பாவை தானே பிடிக்கும். அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பத்துக்கு என்ன பேச்சு பேசுறாரு.